அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 5ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11இல் உச்சபலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை முழுமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றிக்கான அற்புதமான யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் தொழில்துறையை நோக்கி நகரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் ராகு. இது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதனும் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறார். ஏற்கனவே பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க ராகு. அவருடன் இணைந்து 3 கிரகநிலைகளும் ஒரே திசையில் தொழில் ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானத்தை நோக்கி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய 3 கிரகநிலைகளும் அங்கு விரைந்து கொண்டிருப்பதால் உறுதியாகவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நிதி சார்ந்த விஷயங்களை சீரமைக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் தடைதாமதம் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரன் நவகிரகங்களிலே அபரிவிதமான மாற்றத்தையும் மனித வாழ்வை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பினாலும் சுக்கிரன் எப்போதும் சுக்கிரன் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கை சுபகிரக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்கள் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மிகவும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் வீற்றிருந்தாலும் தனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே குருவின் அமைப்பில் பெரிய அளவுல சிரமம் இல்லை, அதே சமயம் பெரிய அளவுல நன்மையும் இல்லை என்பதும் தான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சனி ஆட்சி பலம் பெற்று கர்மத்தில் இருக்கிறார். மார்ச் 29 முதல் ராசியின் அதிபதியான சுக்கிரன் புதன் ராகுவுடன் இணைந்து 29ஆம் தேதி முதல் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. லாபஸ்தானத்திற்கு சனி வருவது உண்மையிலும் இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றொரு நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் புதனும் இணைந்து அவர்களுடன் வலம் வருவதால் நிச்சயம் மிக சிறப்பான மாறுதல் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானத்திலும் மிக விரைவில் தைரியஸ்தானத்திலும் அமர போகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சூரியன் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவரும் மார்ச் 16ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமருகிறார். இப்படி லாபஸ்தானத்தை 6 கிரகநிலைகள் மார்ச் 29ஆம் தேதி வலு சேர்க்கும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு. சந்திரன் பல இடங்களில் இந்த வேளையில் வலம் போகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனின் அமைப்பு பெரிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பண பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய வகையில் புதிய வருவாய்க்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு.
உண்டுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக எதிர்பார்க்கும் ரிஷபராசியினருக்கு உறுதியாகவே நீங்கள் விரும்புகிறபடி மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்கள் மறைந்து முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான அதிரடியான மாற்றத்தை சுக்கிரனின் உச்சமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. விரயத்தை நோக்கி நகர்வதை காட்டிலும் வக்ரகதியில் திரும்பி தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி சனி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் அவசியமில்லாமல் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும். பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கு தடையை சந்தித்து வந்த பல காரியங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தவிடுபடியாவதால் பெரிய அளவிலான உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தொழில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறதுங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் தடை என அனைத்தையும் விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். மத்திய மாநில அரசின் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளையும் மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் விரும்பியபடியே மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று பல கிரகநிலைகள் வலம் வருவதால் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். நினைத்ததை விட வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் புதிய வாய்ப்புகளையும் நன்மையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் சுக்கிரனுக்கு உகந்த தினமாக இருக்கக்கூடிய வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை உறுதியாக சந்திப்பதற்கான ஏற்ற ஒரு நேரமாகவும் அமைகிறது.